புரியாத விஷயங்கள், அறகுறையான மனிதர்களுடைய தாறுமாறான வழிகாட்டுதல், முரண்பாடுகள், பல வகைகளில் இதை பற்றிய பின்புலம் ரகசியங்கள் பல பேருக்கு தெரியல. ஏன் திதி கொடுக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும், ஏன் எள்ளும் தண்ணீரும் கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்கக்கூடாதா என்கிற கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்குது. இறந்ததற்கு பிறகு அவர்கள் மேல் உலகம் செல்வதற்கு தடையாக இருக்கும் ஒன்று. அடுத்து ரெண்டாவது, அவர்கள் அடுத்த ஒரு அசைன்மெண்ட்டை வாங்கி கொண்டு பூமிக்கு வருவதற்கு நிறைய காலம் நேரம் பிடிக்கும். மூன்றாவது, இறந்த பிறகு அடுத்த பிறப்பு எடுப்பதற்குள்ள இடைப்பட்டுள்ள காலத்தில் அவர்களுக்கு உணவும் நீரும் பூமியிலிருந்து தான் அனுப்ப வேண்டும். இதற்கு விஞ்ஞானபூர்வமான நிறைய உண்மை இருக்குது. மனிதனுடைய உடம்பில் அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய அதுதான் உண்ணும் உணவால் நம்முடைய உடம்பானது உயிர் சக்தியை பெற்றுக்கொண்டு சுகமாக இருக்கிறது. மற்ற 4 கோஷங்கள் அழியாது. அதனால் இறப்பிற்கு பிறகும் கூட அவஸ்தை நிறைய ஏற்படும். மரண அவஸ்தையை கூட பசி அவஸ்தை ஏற்படும், தாகம் ஏற்படும். இப்படி எல்லா விதமான அவஸ்தைகளும் இந்த உடம்புக்கு உண்டு. இதை விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறாங்க. இறந்தவர்களுக்கு இறப்பிற்கு பிறகு அவர்கள் இடைப்பட்டுள்ள காலமும், ஒருவேளை அவர்கள் அடுத்த பிறவி எடுத்தால் இந்த பிறவியிலே அவர்கள் சுகமாக இல்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை, இல்லை மன சஞ்சலத்தோடு இறந்திருப்பார்கள், நிறைவேறாத ஆசையோடு இறந்திருப்பார்கள். ஒருவேளை உங்கள் தந்தை, உங்கள் தாய், ஏதோ ஒரு உறவு, கூட பிறந்த சகோதரன் சகோதரி, நம்முடைய குழந்தைகள், அவர்கள் கேட்குறத வாங்கித்தர்றோம், விருப்பத்தை வாங்கித்தரோம், உயிரோடு இருக்கும்போது வாங்கித்தரோம். வெளிநாட்டுக்கு போயிட்டால் யார் வாங்கித்தர போகிறா? உடம்போடு உயிரோடு வெளிநாட்டுக்கு போனாலே நமக்கு சிரமமாக இருக்குது. தெரியாத ஊரில் போய் வாழும் பொழுதும் கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒரு தாயும் தந்தையிலும் தங்கள் குழந்தைகளை விட்டு பிரிகிறார்கள். அவர்கள் உயிரோடு இருந்தால் ஏதாவது ஒன்றை இறைவனிடத்தில் பிரார்த்தனை வைப்பார்கள். வாழும் பொழுதும் இறை பிரார்த்தனையும் இறப்பிற்கு பிறகு இருக்க பிரார்த்தனையும் வேறுபடுகிறது. அதனால் இறந்த பிறகு நம்ம அப்பா சொர்க்கத்தில் இருக்கிறாரா, நம்ம அம்மா நரகத்தில் இருக்கிறாங்களா தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஏன் திதி தர்ப்பணம் கொடுக்கணும், எள்ளும் தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை. விஞ்ஞானம் இருக்குது. இந்த எள்ளும் தண்ணீருக்கும் உயிர்ப்பு ஆற்றல் உண்டு, பிராண சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, கீழே இருந்து மேல் உலகத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றல் உண்டு, ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண மடைமாற்றம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் அது குறிப்பிட்ட காலங்களில் சித்தர்கள், மகான்கள், யோகிகள், மேல் உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அவர்கள் அடுத்த பிறப்பையாவது உத்தமமான பிறப்பாக பிறக்கணும். அதாவது சொல்கிறார், பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் 5 உடையாய் விண்ணோர்கள் ஏத்த. 5 நிறங்கள் என்பது 5 கோஷம். உடம்பு எரிஞ்சிட்டாலும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் மேல் உலகத்தில் தங்கி இருக்கிறவன் அடுத்த பிறவியில் இருக்கக்கூடியவனுக்கு, அடுத்த பிறவி பிறந்துட்டா தான் அவனை கவனிச்சிக்கிறதுக்கு சாப்பாடு தண்ணி போடுறது தான் அப்பா அம்மா இருப்பாங்களே சார் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய இந்த திதி தர்ப்பணமெல்லாம் தொடர்ந்து செய்கிறீங்கள, இதெல்லாம் அவனை அந்த பிறவியில் ஒரு நல்லவனாக, வல்லவனாக, உயர்ந்தவனாக, நோயற்றவனாக, நீண்ட ஆயுள் உள்ளவனாக, கடந்த பிறவியில் அவனுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறாமல் இறந்து போனவன், அவனுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் இது அமையும். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இப்போ ஒருவேளை என்ன, அவனுக்கு அசைன்மெண்ட் கிடைக்கல, அடுத்த பிறவி கிடைக்கலன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவனுக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும். இதை கொடுப்பது தான் நம்ம கடமை. இது முந்தியெல்லாம் குருகுல வாசமாக நம்மளுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க, கரெக்டாக வந்தாங்க, செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஒரு சில பேருக்கு குலதெய்வமே செய்யும். குலதெய்வத்திட்ட போய் வணங்கி நீரும் அவங்க பூஜையெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை இந்த பூஜைகளில் கரெக்டாக பண்ணும்போது இது ஒரு எப்படி இருக்கும், ஒரு சுழற்சி இயக்கம். இப்போ ஒரு சில எங்களுதுலாம் வழக்கம் இல்லை, நாங்கள்லாம் திதி தர்ப்பணமெல்லாம் கொடுக்க மாட்டோம், எங்கள் வீடுகள்லாம் கட்டினா நாங்கள் கணபதி ஹோமமே பண்ண மாட்டோம், எங்கள் வீடுகளெல்லாம் இறந்தாச்சுன்னா நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிம்பாங்க. ஆனால் சத்தியமிக்க சொரூபமான இங்கே வாழ்ந்த தேவதைகள் இருந்தது. சில குடும்பத்தில் சில குலதெய்வமே அந்த பணியை மேல் உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். சரிங்க, ஏன் செய்யணும்? மேல் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க குறிப்பிட்ட காலத்தில் மேலிருந்து பூமிக்கு இறங்கி வருவாங்க.
வந்து தன் மக்கள் இவங்களையெல்லாம் பார்ப்பாங்க. மனிதனுக்கு இந்த பூமி மேலே ரொம்ப ஆசைங்க, கொள்ள ஆசைங்க. எத்தனை ஆசை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆசை இருக்குது. எல்லாமுமா நிறைவேறுது. நல்ல முறையில் இருக்கிற ஆசையும் உண்டு, கெட்ட முறையில் ஆசையும் இருக்கும். அது மனிதனுடைய குணத்தை பொறுத்து, புத்தியை பொறுத்து வேறுபடும். அதனால் ஒருவேளை தான் பிள்ளையை பார்க்கணும், தான் பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், இது மாதிரிலாம் நிறைய உண்டு. இப்படிப்பட்டவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க கடவுளிடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் பூமிக்கு இறங்கி வருவாங்க. அதுதான் அமாவாசை காலம். மாதம் மாதம் வர்ற அமாவாசை. குறிப்பான சில மாதங்கள்லாம் கடவுள் வகுத்து கொடுத்துருக்கிறார். அது விஞ்ஞானம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் பிங்பாங் தேரின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சில எண்ணங்கள் வேகமாக பூமிக்கு அருகில் வரும். இப்போ நாம் ஒரு விஷயத்தை விரும்புகிறோம், எனக்கு இன்றைக்கி சாப்பிடணும் இப்படி விரும்பணும்னா நம்ம எண்ணம் ஆகாயத்துக்கு போகணும். அங்கே போய் அது நம்ம எண்ணம் வலிமையாக இருந்தால் அதை அசைச்சு கொண்டு வந்து நம்மகிட்ட அனுபவிக்க கொடுக்குது. சில நேரங்களில் இந்த ஆகாய மனமே இறங்கி வந்து நமக்கு அருகில் வரும். இதை நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கோங்க, புரியுதுங்களா? அதனால் இந்த இறந்தவர்களுக்கு உணவு கொடுக்கணும். மாதம் மாதம் அமாவாசைக்கு சமைச்ச பிறகு நீர் விழாவி காக்காய்க்கு வைக்கணும். காக்காய்க்கு வச்சதுக்கப்புறம் தான் இறந்தவங்களுக்கு படையல் போடணும். அப்போ இது நீங்கள் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ரத்த வலி சொந்தம், கருவலி சொந்தம் இவங்கெல்லாம் இறங்கி வந்து பார்க்கும்போது, இந்த பையன் இந்த அமாவாசை எதுவுமே செய்யலையே, என்னை நினைக்கலையே, எதுவுமே பண்ணலையே, நான் பசியாக இருக்கேனே, எனக்கு ஒரு சாப்பாடு இருந்தால் நல்லா இருக்குமே